மாதம் 7ஆம் தேதி திருவரை காலத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இதிலே எசேயா 11வது அதிகாரம் 1-10 வசனங்களும், ரோமர் 15வது அதிகாரம் 4-9 வசனங்களும், மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 1-12 வசனங்கள் இன்றைய வழிபாட்டுக்கு வாசகங்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஆண்டவருடைய வழியின் தயாரிப்பாக இருக்கிற திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிப்போம். திருமுழுக்கு யோவான் யூதாயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்த பாலைநிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குகளை நிறைவாக்க எசேயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கட்சி இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றைப்படுத்தல பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார். பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனமாறுவதற்கான தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் வருகிறவர், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடி தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகையை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை களஞ்சியத்திலும் சேர்ப்பார், ஆனால் பதரையோ அணையா நெருப்பில் இட்டு சுட்டெரிப்பார் என்றார். இலக்கருமையான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான காரியம் லூக்கா மத்தேயு செய்தி 3வது அதிகாரத்திலே 8வது வசனம், 7-8 வசனங்கள். பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெறுவதை வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னது யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மனமாறி என்பதை செயலில் காட்ட வேண்டும். உண்மையாய் மனமாறிய போது என்னென்ன நடக்கிறது? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மைந்தன் தான் நிலைக்கு திரும்பும் போது 15வது அதிகாரம் 17வது வசனத்திலே, எஸ் கம் டு ஹிம்செல்ஃப், தான் துன்னுணர்வு பெற்ற பிறகு எழுந்தான். எழுந்து என்ன செய்தான்? அவன் அங்கே இருந்து தான் தவற்றை உணரவில்லை. அவன் எழுந்து தந்தையிடம் போனான். He walked before the father. ஆனால் தந்தையும் அவனை தேடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு எதிராக, வானகர் தந்தைக்கு எதிராக குற்றம் புரிந்தேன். உன்னுடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றான். எனக்கு ஒரு வேலையாளா என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் வேலையாட்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? மனமாறியதன் விளைவாக அவன் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறார், மோதிரத்தை போடுகிறார், காலுக்கு செருப்பு, அமைதியை கொடுக்கிறார், புதிய ஆடை, நியூ கார்மெண்ட், அக்செப்டன்ஸ் இருக்கிறார், கட்டி முத்தமிடுகிறார், விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். உண்மையிலே அவன் மனமாறியதனுடைய விளைவு அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மூத்த மகன் அவன் மனம் மாறவில்லை. அவன் என்ன செய்தான்? உள்ளே இருந்து வெளியே போய்விட்டான். இவனும் உள்ளே இருந்து தான் வெளியே போனான். ஆனால் வெளியே இருந்தவன் திரும்பி வந்து விட்டான். ஆனால் உள்ளே இருந்தவன் வெளியே போனவன் திரும்பவில்லை. எனக்கு அருமையான, ஏன் அவன் திரும்பவில்லை? அவன் மனம் திரும்பவில்லை. அவனுக்கு என்ன, பேச்சாரத்திலும் ஊரெல்லாம் சுற்றி அலைஞ்சி திரும்ப வந்து அவனுக்கு பெரிய விருந்து கொண்டாடுகிறார். அப்பா, நான் அவரோடு இருந்தேன், நான் நண்பர்களோடு விருந்து கொண்டாட ஒரு நண்பரோடு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கவில்லை என்று. அப்போது தகப்பன் என்ன சொல்லுகிறான்? மகனே, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது. அது அவனுக்கு தெரியல. அப்போ தகப்பனுடைய இதெல்லாம் உன்னுடையது. இன்றைக்கி எனக்கு அருமையானவர்களே, தகப்பனுடைய இதெல்லாம் உன்னுடையது. இந்த மைந்தன் கூட, நான் தகவனுடன் திரும்பி போவேன், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்ல. He knows that he accepts. அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்ல. அவர் ஒரு வார்த்தை கூட பேச. accepted as he is. அந்த நிலையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு பெரிய, முதல் இருந்ததை விட பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் மனம் திரும்பாத அந்த மைந்தனும் தகப்பனோடு இருந்தாலும் கூட மனம் திரும்பவில்லை, அது செயலில் காட்டவில்லை. ஆக வெளியே நின்று உள்ள வர மனமில்லாதவனாயிருந்தான்.
தகப்பையும் கூப்பிடுறான், வாப்பா. அது ஒரு வார்த்தையை அவன் சொல்லுவான். 2 காரியத்தை சொல்லுகிறான். 24வது வசனம், மீண்டும் 32வது வசனம். என் மகன் செத்து போனான் மகனே, என் மகன் செத்து போனான், என் மகன் காணாமல் போனான். ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற்றான், மீண்டும் கண்டெடுக்கப்பட்டான். அவன் மீண்டும் உயிர் பெற்றான் என்றால் அர்த்தம் என்ன? செத்து போன வாழ்க்கை உறவு மீண்டும் உயிர்க்கப்பட்டது. அவன் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டான். அந்த இழந்த அந்த வாழ்வை கண்டெடுக்கப்பட்டான். அதே நான் 32வது வசனத்தில் இந்த மைந்தனுக்கு, மூத்த மைந்தனுக்கு, உன் தம்பி செத்து போ, உனக்கு இருக்கிற அந்த உறவு அறுந்து போய்விட்டான். உன் தம்பி உண்மையிலே பாவத்தின் சம்பளம் மரணம், காணாமல் போய்விட்டான். ஆனால் அவன் மீண்டும் உயிர் பெற்றான், திரும்பினான், இந்த செயலை காட்டான், திரும்பினான், அவன் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டான். ஆனால் அந்த மூத்த மைந்தனும் உள்ள மனமில்லை, வரவில்லை, அவன் மனம் திரும்ப. எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் இறைவனுடன் திரும்பினோம் என்பதை செயலில் காட்ட வேண்டும். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பாடுறேன், நான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், ரொம்ப பக்தியாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், எல்லாம் ஒன்றுதான், இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அது இந்த மனமாற்றம் திரும்பி வருவது மிக முக்கியம். இதுக்கு லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 11லிருந்து 19 வசனங்களை பாருங்கள். 10 பேரும் குணமடைந்தார்கள். 10 பேரும் போகும்போது குணமடைந்தார். ஆனால் ஒருவன் தான் திரும்பி வந்து, டர்னிங் பேக், திரும்பி வந்து நன்றி செலுத்தி அந்த அண்ணினை தவிர வேறு எவனையும் காணுமே. திரும்பி வருவது என்பது என்ன? உண்மையிலே அவர் மீது விசுவாசம் கொண்டு அவன் உரத்த குரலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். அவர் காலில் விழுந்து அப்போது இயேசு சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்போ அவங்க குணமாலியா? பிசிக்கலாக குணமானா, உடல் ஆன்மாவிலே குணமாகவில்லை. திருப்பி அவங்களுக்கு இந்த நோய் வரும். ஆனால் இவனுக்கு நோய் வந்தாலும் இவனுக்கும் நோய் வரும். பட் ஆனால் அவன் உடனே நல்லாயிடும், ஆண்டவரோட திரும்பியும் நோயை வராது. ஏன்னா ஆண்டவரோடு இருக்க அவனுக்கு நித்திய நிறைவான வாழ்வு இருக்கும். ஆண்டவரோடு இருப்பதால் நோய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு நோய் வந்தாலும் திருப்பியும் பிரச்சனை வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, நாம் திரும்பும்போது நிறைவாழ்வை பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். அதை செயலில் காட்டுவது தான் இன்று விரும்புகிறோம். நாம் எல்லாரும் உண்மையிலே மனம் திருந்தியவர்களாய், மனம் திருந்தியது மட்டுமல்ல, மனம் திரும்பியவர்களாய், டர்னிங் பேக், நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி ஆசிரியை பெற்றோம் என்றால் நம் வாழ்வில் நிறைவு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை நிறைவு பெற ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும், பரிசுத்தமாகும். நீரே வாழ்வு தந்து எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் நல்ல தகப்பனே.